பெயின் எதனால வருதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெயினுங்கிறது ஒரு சிக்னல், நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்றத பிரெயினுக்கு காட்டுற ஒரு சிக்னல் தான். ஸோ அதோட ரூட் காசை கண்டுபிடிச்சிட்டா பெயினை ஈஸியாக குறைச்சிடலாம். பெயின் ஃபர்ஸ்ட் எதனால வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பெயின் வந்து ஒரு 4 காரணத்தால வரலாம். மெயினாக நெக் பெயின், பேக் பெயின், நான் சொல்கிறேன் மசில் பெயின் சொல்கிறேன். ஸோ பெயின் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், ஏதாவது உடம்புல ரத்தத்தில் நம்மளுடைய ரத்தத்தோட அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும் போது, இல்லை ஃபீவராக இருக்குது, இல்லை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம், அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம், அதனால பெயின் வரும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், மெடிசன்ஸ் கொடுத்துட்டு கூட ஃபிசியோ எக்ஸசைசஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம சரி பண்ணுவோம் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனுக்கு அது. ஸோ ஆஃப்டர் அந்த ஃபீவருக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் வரும், எல்லா ஜாயிண்ட்லேயும் பெயின் இருக்கும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அது இன்ஃப்ளமேஷன்னால அந்த பெயின், ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்ஜுரினால, ஏதாவது ஒரு அடிப்படுது, நம்ம விழுந்துடுறோம், ஏதாவது ஸ்லிப் ஆகுது, டேமேஜ் ஆகுது, இன்ஜுரி ஆகுதுன்னா அதனால பெயின் வரலாம். ஸோ அது என்ன டைப் ஆஃப் இன்ஜுரிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ மசில் இன்ஜுரி தான் இருக்குது அப்படின்னா ஃபிசியோ எடுத்துக்கலாம், இல்லை போன் லெவலில் இன்ஜுரியாக இருக்குன்னா அது டாக்டரை பார்த்து சரி பண்ணணும். ஸோ அந்த இன்ஜுரினால வர பெயினுக்கு அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தது ஓவர்லோடு. ஓவர்லோடுங்கிறது ஒரு மசிலுக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குன்னா அவ்வளோதான் நம்ம ஒர்க் லோட் கொடுக்கணும். அதை மீறி அதிகமாக ரொட்டீனாக டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அது பெயின் வரும். எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 20 kg தான் லிஃப்ட் பண்ண முடியும், அவங்களோட ஸ்ட்ரென்த் அவ்வளோதான் இருக்கு, அவங்க வந்து ஒரு 30 kgயோ இல்லை 40 kgயோ இல்லை 50 kgயோ தூக்கும் போது டக்குன்னு இன்ஜுரி ஆகி ஓவர்லோட் ஆனதுனால பெயின் வரலாம். இல்லை கிராஜுவலாகவும் பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ லேடிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, டே டு டே லைஃப்ல அவங்களோட வீட்டில் இருக்க ஆக்டிவிட்டியை பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக வந்து ஸ்ட்ரென்த் இல்லாதனால பெருக்கிறது, மற்ற வேலைகளை கிளீன் பண்ணுறதெல்லாம் ஒரே நாளில் வச்சு பண்ணும்போது பேக் பெயின் பயங்கரமாக அதிகமாகிடும். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பேக், அந்த ஸ்பைனுக்கு அந்த லோடை தாங்குற கெப்பாசிட்டி இல்லை. அப்போ ஒரே நாளில் அந்த லோடை கொடுத்தோன்னா அது வந்து பெயினாக தான் நமக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மோஸ்ட்லி ஜிம் போகிறவங்கலாம், இப்போது வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் மாதிரி ஓவர்லோட் பண்ணிட்டாங்கன்னா பெயின் வரும். ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா லோட் மேனேஜ்மெண்ட். கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் லோடு கொடுக்கணும். அந்த லோடையே நம்ம இன்க்ரீஸ் பண்ணி, ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோக்ரஷன் கொடுத்தா தான் மேக்ஸிமம் லோடுக்கு நம்ம போக முடியும். இப்போ ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்போ வீட்டு வேலை செய்யறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, பேக் பெயின் வருதுன்றாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாவே பெயின் அதிகமாகிடுது. ஸோ அப்போ அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் இல்லை ஸ்பைன்லையும் அப்டாமினல்லையும், ஃபுல் கோர் மசில் சொல்லுவோம். அப்போ அதை ஸ்ட்ரென்தன் கொடுக்கும்போது அவங்க என்னதான் எல்லா வேலையும் ஒரே நாளில் க்ளீன் பண்ணுறது பண்ணாலும் அது பெயின் ரிப்பீட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கொடுத்து அந்த லோடை தாங்குற கெப்பாசிட்டியை கொண்டு வரணும் மசிலுக்கு. அதுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போது நெக்ஸ்ட் வந்து இன்ஆக்டிவிட்டி. பெயின் வந்து நான் எதுவுமே பண்ணல, வாக்கிங்கே போல, ஆனால் பெயின் வருது, முட்டி வலிக்குது, ஹீல் வலிக்குது அப்படின்னா இன்ஆக்டிவாக இருந்தா, செடன்ட்ரியாக இருந்தாலும் பெயின் வரும். ஸோ பாடி வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூவ் பண்ண தான் நம்மளுடைய அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாயிருக்கும், ஹார்மோன் பேலன்ஸ் நல்லாயிருக்கும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஸோ மூவ் பண்ணாமல் செடன்ட்ரியாக ஒரே இடத்துல இருந்துட்டு சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னா இன்ஆக்டிவிட்டி, அதனாலையும் பெயின் வரலாம். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம என்ன கொடுக்கணும், மூவ்மெண்ட் கொடுக்கணும், எக்ஸசைஸ் கொடுக்கணும், வாக்கிங் கொடுக்கும் போதே அது சரியாயிடும். ஸோ இதில் எந்த வகையில் நம்ம வருவோம்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவீங்க. தேங்க்யூ.